ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோஸ் போடல, ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க. இப்போ 60க்கு மேலே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி இன்னும் நான் போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள். அதில் எதுனா நான் தப்பாக சொல்கிறேன், இல்லை அது உங்களுக்கு பிடிக்கல அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட நான் உன்னை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லாருக்குமே ஒரு கோல் இல்லாமல் நம்மளால் ஒரு இதுவை அச்சீவ் பண்ண முடியாது, ஒரு விஷயத்த. இப்போ என்னோடய கோல் என்ன அப்படின்னு சொல்லணுன்னா, நான் ஒரு டெய்லர் ஷாப் வைக்கணும். அதுவும் நார்மலாக டெய்லர் ஷாப்னு இல்லாமல் அது கொஞ்சம் நான் என்னோடய டெய்லர் ஷாப் இப்படிலாம் இருக்கணுன்ட்டு நான் என்னோடய கனவுன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கணும். அதில் நான் என்னெல்லாம் நினச்சனோ அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் அதில் நல்லா பண்ணணும். அதுதான் என்னோடய கோல். யாருமே இலக்கு இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு இலக்கு அடையணுன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம எய்ம் பண்ணணும். எய்ம் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம சாதிக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாற்றணுன்னா அதுக்கு படிப்பு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஜென்ரேஷனை நம்மள மாதிரியே இல்லாமல் நம்மளோட நல்ல மேன்மையான இடத்துல அவங்க இருக்கணும்னா அதுக்கு படிப்பு தான் நமக்கு கண்டிப்பாக பெரிய ஹெல்ப் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படி தான். நம்ம நார்மலாக சொல்லுவாங்கள்ல, வேறு என்ன இருந்தாலும் நம்மக்கிட்ட அழிஞ்சு போயிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க அந்த படிப்பு, இந்த மாதிரியான விஷயம் மட்டும் நம்மக்கிட்ட யாருமே நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இப்போ நாம் இருக்கோம். நம்ம பசங்க அடுத்த ஜென்ரேஷன் நல்ல வரணுன்னா கண்டிப்பாக அவங்க படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ நான் டெய்லராக இருக்கேன்னா என் பிள்ளைங்க டெய்லர் அது மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு இதுக்கு போகணும். அப்போ தான் நம்மளோட கனவுன்றதே கண்டிப்பாக நினைவாகும். அடுத்த ஜென்ரேஷன் அப்போ தான் அவங்க வேறு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க முடியும். ஆனால் எனக்கு கனவுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது அப்படிலாம் நம்ம டீச்சர் ஆகணும்னு என்னோடய ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்குண்டான முயற்சின்றது எனக்கு அப்போது என் கூட இருந்து இது பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஆஸ் எ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய அவங்களோட ஃப்யூச்சரை குறித்து யோசிக்கிறோம்ல. நிறைய என்ன படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனால் எங்கள் அம்மாவோட இது அந்த மாதிரி இல்லை. ஆனால் எங்கள் அம்மா பழ வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட இதுக்கு என்ன படிக்க வச்சாங்க. அதே மாதிரி என்ன படிக்க வைக்கணும், அவங்கள இந்த மாதிரி ஆளாக்கணும், அந்த மாதிரியான இதுவும் எங்கள் அம்மாவுக்கு கிடையாது. எங்கள் அம்மா அவங்க சுத்தமாக படிக்கலை. நான் 12th வரைக்கும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து காலேஜ்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை சரியில்லாததுனால காலேஜ்லாம் போகல. அப்புறம் கல்யாணம் அப்படி தான் ஒரு 21 வயசு ஆகிடுச்சா, அவ்வளோதான், கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எங்கள் அம்மாவோட இருந்தது. ஆனால் இப்போ என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, என் பொண்ணு நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்லா அவங்களோட இதில் அவங்களோட கனவில் கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஹஸ்பண்டோட இதுவும் அப்படி தான். அதனால் என்னென்னா இப்போ அந்த கல்வி மட்டும்தான் இவங்களை அடுத்த பொசிஷனுக்கே எடுத்துகிட்டு போகுது. அந்த கல்வியை மட்டும் நம்ம எப்படியாச்சும் நம்ம கொடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கண்டிப்பாக அவங்க ஜென்ரேஷன் நம்மளோட ஜென்ரேஷன் கண்டிப்பாக வேறு லெவலில் அவங்க வந்துடுவாங்க. இப்போ நான் டெய்லராக இருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுருக்கீங்களா,
நிறைய பேர் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி தான் அவங்களால மேலே வர முடியுது. ஆனால் ஒரு சிலர் இப்போ ஒருத்தர் டாக்டராக இருக்காங்கன்னா அவங்க பிள்ளை ஈஸியாக டாக்டர் ஆகிடுறாரு. ஒருத்தங்க நிறைய பேருக்கு அது இப்போது ஏன் அப்படி தான் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது, அவங்க பயன்படுத்திக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் பிள்ளை டாக்டர் ஆகிடுறாங்க, நல்ல பணக்காரங்க பணக்காரங்களாகவே இருக்காங்க, ஏழைங்க ஏழைங்களாகவே இருக்காங்க. அது என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் எனக்கு இந்த இது எனக்கு தோணிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு அதுக்கு வந்து மெயினாக படிப்பு மட்டும்தான் அவங்கள வந்து அடுத்த இதுக்கு கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு அதோட சரியான வழி என்னென்னா படிக்கணும், நல்லா படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், படித்து அது அடுத்த லெவலுக்கு போகிறது. அதுதான் இன்றைக்கி கூட நான் ஒரு வலையொலியில் வந்து ஒரு காணொளி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தமிழில் ரொம்ப தூய தமிழில் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, ஆனால் நடுவில் பேசலான்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுன்றதே ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தானே அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் நடுவில் நம்ம தமிழோட இதுவும் வரட்டுன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வலையொலியில் ஒரு காணொளி பார்த்தேன். அதில் அவங்க வந்து என்னென்னா, அவங்க அம்மா வந்து இந்த என்ன சுண்டல் எல்லாம் பீச்சில் வச்சு விற்கிறாங்க. அவங்களோட பொண்ணு ஒருத்தர் வெளிநாட்டில் யூஎஸ்லேருந்து இதுக்கு வந்திருக்காரு, சுற்றுலாக்காக வந்திருக்காரு. அவர் வந்து என்னென்னா அந்த கேட்குறாரு, அவர் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் கேட்குறாரு. அந்த பொண்ணும் வந்து இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லுது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு நார்மலாக வந்து பீச்சில் வந்து ஒரு சுண்டல் கடை வச்சுருக்கவங்க அவங்க பொண்ணை பிகாம் வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க. இதுதான் பாருங்களேன். இப்போ அந்த பொண்ணோட இப்போ கூட இருக்கிற டைம் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அந்த பொண்ணு வந்து கூட அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு அது படிப்பு அவங்க அம்மா அவங்க அப்பா அம்மா கொடுக்கல. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா நல்லா படிக்க வைக்கணும்னு அந்த பொண்ணை பிகாம் வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணோட வேலைலாம் எப்படி இருக்கும்? நம்ம நிஜமாலுமே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு இது கூட இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. நம்ம பிச்சை எடுத்தாவது நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாலுமே தான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா படிக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அதுக்கு அவங்களுக்கு உண்டான எல்லா வழிகளையும் நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாச்சும் அவங்கள படிக்க வைக்கணும். இப்போ ஒரு முன்ன சொன்னாங்களே, ஒரு பெண் பிள்ளை வந்து ஒரு வீட்டில் படித்தா அது அந்த ஜென்ரேஷன் அந்த தலைமுறைக்கே அது வந்து பெரிய விஷயம் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் பிள்ளையை படிக்க வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி அவங்கள ஒரு வேலைக்கு அமர்த்திட்டோன்னா அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. அப்படி தான் எங்கள் அம்மாவே அதே மாதிரி தான். எங்கள் அம்மா வந்து பழ வியாபாரம் தான் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எப்படின்னா செம்ம தைரியசாலி. அவங்க ரொம்ப போல்டு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு எல்லாருக்குமே அவங்கவுங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் அப்பா தான் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா தான் ரொம்ப போல்டான லேடி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அவங்க ட்ரெயினில் தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே தலையில் வெயிட்டை வச்சுக்கிட்டு அந்த ரன்னிங்கில் ஏறி இறங்கி. ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு போல்டு. அந்த இது எனக்கு நிறைய டைம் என்னோடய இதுலேயே எனக்கு அது தெரியும். எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு உண்டான தைரியம் கண்டிப்பாக எனக்கு எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கண்டிப்பாக அவங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ இது, ஆனால் எங்கள் அம்மா வந்து அதுலேருந்தெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ எங்கள் 3 பேரையுமே இப்போ எங்களை நல்ல நிலைமையில தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. எங்கள் அம்மாவோட தைரியம் தான் நிஜமாலுமே சொல்கிறேன் நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறீங்க எப்படி அந்த ஒரு விஷயம்னா,
ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொஞ்சம் ஒரு இதுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, நானும் என் பொண்ணும் போயிருக்கும்போது. ஆக்சுவலாக அங்கே இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க வந்து. நான் வண்டியிலேருந்து ஸ்கிட்டாகி விழுந்து காலில் ரத்தமாக கொட்டுது. இருந்தாலும் அந்த டைமில் நார்மலாக நிஜமாவே சொல்கிறேன், வேறு யாருன்னா இருந்திருந்தா கூட கொஞ்சம் பயந்துருப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல. அவங்க வந்து நீ பத்திரமா வந்துரு, இவ்வளோ அடிபட்டிருக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, அப்புறம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் ஏதோ ஹாஸ்பிட்டல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் தான் வரணும். காலெல்லாம் தேஞ்சு ரத்தம் அப்படியே நல்லா ரத்தம் சொட்டுது. அது வலி எனக்கே தெரியுது, அவ்வளோ வலி, எரிச்சல் அவ்வளோ இருந்தது. அங்கே ஒரு பிரதர் தான், அவர் தான் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்போ வந்து வண்டி அது வந்து புதுசு வர, அப்போ எனக்கு கீழே விழுந்தோடனே ஐயோ என் வண்டிக்கு தான் ஏதோ என்ன ப்ராப்ளம் ஆச்சு தெரில அப்படி சொல்லிட்டு என்னோடய வண்டியை குறித்து தான் எனக்கு கவலையாகவே இருந்துச்சு. ஐயோ புது வண்டியாச்சு அப்படி சொல்லிட்டு. அது சின்ன ஒரு கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது என்னாச்சுன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம், அது வந்து மெயின் ரோடு. அப்போ எப்படி வண்டியை எங்கே விட்டுட்டு நான் எப்படி இது பண்ண முடியும்? அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு சகோதரன் சொன்னல, அவங்க வந்து என் பொண்ணை வண்டியில் ஏற்றிக்கிட்டாங்க. என்னோடய வண்டியை நானே அந்த கால் ரத்தம் சொட்டுது, எல்லாம் இதுவாகுது, ஆனால் பரவாயில்ல நம்ம ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த தைரியத்தோடு ஓட்டிகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நானே ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். எனக்கே நிஜமாலுமே அதுக்கப்புறம் எனக்கே யோசிச்சா, அப்போ எப்படி இல்லை அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் வந்தது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பசங்க, நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கல்வியை கொடுத்து அந்த தைரியத்தை அவங்களுக்கு நிஜமாலுமே கொடுத்துட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க ஃபேஸ் பண்ணி வந்துட முடியும். அந்த மாதிரி ரொம்ப சப்போஸ் ஏதோ ஒரு இதுலன்னா கூட அவங்க கூட சப்போர்ட்டாக இருந்தால் அதை அவங்களால செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மெயினாக வந்து நம்ம அந்த பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக, பெண் பிள்ளைகள்னு இல்லை எல்லாருக்குமே கல்வின்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் எப்படியாச்சும் படிக்கணும். அதேமாதிரி என் பொண்ணு ஒரு முந்தானத்துக்கு நார்மலாகவே நான் நினைப்பேன், காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே என்னோடய ப்ளவுஸ் தைக்கணும். அதேமாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருந்ததுன்னா நான் அன்டைமில் கூட உட்காந்து வேலை செய்வேன், விடிய கூட உட்காந்து வேலை செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்கணும். நான் வந்து இப்போ நைட்டு சொல்லுவேன், காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படி சொல்லுவேன், ஆனால் எழுந்துக்க முடியாது. அப்போ என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அம்மா காலையில் எழுப்புமா, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கம்மா, எழுந்துக்க மாட்டீங்கம்மான்னு சொல்லுவாள். இல்லை நீ எழுப்பு, நான் எழுந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவள் வந்து எழுப்புனான், 4:30 மணிக்கு என்னமோ எழுப்புனான். நான் என்ன பண்ணேன், டயர்டாக இருக்குது, நான் இல்லைம்மா நான் எழுந்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு திரும்ப அலாரத்தை இன்னொரு தடவை கொஞ்சம் 1/2 hour டைம் செட் பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்தோடனே அவளை, அம்மா எழுந்து தைக்கிறேன்னு சொன்னீங்களே ஏன் தைக்கல அப்படின்னு கேட்டான். இல்லை பாப்பா முடியவே இல்லடி, ரொம்ப டயர்டாக இருக்கடி அப்படி சொன்னேன். உடனே அவள் என்னை திட்டினான், என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்ல, அது நம்ம வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிற மாதிரி, நம்மளால் முடியாது, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிக்கிற மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியில் வாங்கம்மா. நான் சொன்னேன், முன்ன மாதிரிலாம் இல்லை, பண்ண முடியாதுல்லடா முனி, இந்த மாதிரி நம்மளுக்கு அம்மாவுக்கு ஏஜ் தானே ஆகுது, என்ன வயசாகுது, ஒன்றும் வயசாகலம்மா, இது நீங்கள் உங்களை சொல்லிக்கிற இதுமா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான், முந்தானத்துக்கு சொன்னான். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் திரும்ப அதே மாதிரி தான் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும். காலையில் 6 மணிக்கெலாம் அவங்க வருவாங்க, நான் காலையிலே கொடுக்கணும். நைட்டு கட் பண்ணி மட்டும் வச்சுட்டேன், ஃப்ரண்ட்லாம் இன்னும் கட் பண்ணல, வெறும் பேக்கும் கையும் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் 4 மணிக்கு அலாரம் அடிச்சுது. நார்மலாக எப்படி இருக்கும்னா சரி படுத்து தூங்கிடலாம் அப்படி தோணும். ஆனால் இப்போ என் பொண்ணு சொன்னால் பார்த்துக்குங்க, அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த மாதிரி நம்மளே வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு, அது அந்த வார்த்தை இதுவான காலையில் கரெக்டாக 4 மணிக்கெலாம் எழுந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி தைச்சி அவங்கக்கிட்ட காலைல 6 மணிக்கு டான்னு அவங்களுக்கு அந்த ப்ளவுஸை கொடுக்க முடிஞ்சுது. நிறைய விஷயம் நம்ம பிள்ளைங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் அவளோட விஷயத்தில் அவள் கரெக்டாக 4 மணிக்குன்னா 4 மணிக்கு ஷார்ப்பாக எழுந்துருவா ஃப்ரெண்ட்ஸ்.
10th அப்படி தான். இப்போ அவள் +2 படிக்கிறா. ஆனால் வந்து காலைல எழுந்துக்கணுன்னா கரெக்டாக எழுந்துப்பா. யாரையும் நான் கூட எழுந்துக்க மாட்டேன். எது நிஜமாலுமே தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒர்க் இருக்கும். அதனால என்னால் காலைல அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் அவள் பாப்பாவே காலையில் எழுந்துக்குவா. எழுந்து அவள் பாட்டு ஒரு சில டைம்லலாம் இந்த பப்ளிக் எக்ஸாம் டைம்லலாம் 3 மணிக்கு 2:30 மணிக்கெலாம் எழுந்து அவள் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாள். நிஜமாலுமே என் பொண்ணுக்கிட்டேருந்து அந்த ஒரு விஷயத்த நான் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன். அந்த அவளுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, அந்த கமிட்மெண்ட்டை அவள் கண்டிப்பாக அவள் கடைப்பிடிக்கிறா. கரெக்டாக அவளுக்கு உண்டான இது நல்லா படிப்பா. அந்த ஒரு ஐயோ என்ன இது, ஆனால் படுக்கிறதும் அதே மாதிரி தான் 11 மணிக்கு அப்படி தான் படுப்பாள். அவள் வந்து அவளோட இதில் அவள் அச்சீவ் பண்ணணும். அவள் ஐஏஎஸ் படிக்கணும்னு அவளோட கனவு. அதுக்காக அவள் கரெக்டாக அவளோட இலக்கை நோக்கி ஓடுறா. அந்த இலக்குன்றது கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் சாதிக்கவே முடியும். அது நான் என் பொண்ணுக்கிட்டேருந்து நான் அந்த விஷயத்த கற்றுக்கிறேன். அவள் கரெக்டாக தான் இருக்கா. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அவகிட்டேருந்து நம்ம சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனால் அவங்க நம்மளோட ஏஜுக்கிட்ட நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிற ஸ்டேஜ் வரும்போது என்னென்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது. நிஜமாலுமே என்னோட பொண்ணுக்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கணும். அதே மாதிரி நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இதுவாக இருக்கலான்னும் போது என் பொண்ணு நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணுவாள். நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, அதனால நீங்கள் அதை பற்றிலாம் இது பண்ணாதீங்க. உங்களோட என்ன இதுவோ அதை நோக்கி நீங்கள் போங்கம்மா. நீங்கள் இவங்க இது பண்ணல அவங்க இது பண்ணல நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேம்மா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதான் நான் முன்ன கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, நான் இருக்கேன், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை, நான் இருக்கேன்ற ஒரு வார்த்தை இருக்கும்ல, அந்த வார்த்தையே நம்மளை கண்டிப்பாக உந்துதலுக்குள்ளாக்கும். அதே மாதிரி தான் என் பொண்ணோட அந்த வார்த்தைலாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுக்கணும், அதுக்காக தான் நாங்களும் ஓடிட்டுருக்கோம். அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக ஓய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.